12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த திருச்செங்கோடு மாணவர் ஜெயசூர்யா மருத்துவம் பயில விருப்பம் தெரிவித்துள்ளார். ஆனால் குடும்ப வறுமை அவரது லட்சியத்திற்கு இடையூறாக உள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டைச் சேர்ந்த ஜெயசூர்யா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1189 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்தார். இவர் 3ஆம் வகுப்பு பயிலும் போது மில் தொழிலாளியான அவரது தந்தை செந்தில்குமார் விபத்தில் சிக்கி பல ஆண்டுகளாக கோமா நிலையில் இருந்தார். இதையடுத்து படிப்பில் ஆர்வம் கொண்ட மகனை தாய் ஆனந்தி கூலி வேலை செய்து 8ஆம் வகுப்பு வரை படிக்க வைத்தார். அதன் பின்னர் உறவினர் ஒருவரின் உதவியுடன் பயின்ற ஜெயசூர்யா 12ஆம் வகுப்பு தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்தார். மருத்துவம் பயின்று ஏழைகளுக்கு சேவை செய்ய விரும்புவதாக கூறுகிறார் ஜெயசூர்யா. 8th to 12 வந்து எங்க ரிலேட்டிவ் டாக்டர் அவர் ஃப்ரீ ஷீட் அவர் ஹெல்ப் பண்ண மூலமாக தான் நான் படித்தேன். இப்போ நான் 12th முடிச்சா அடுத்து காலேஜ் போகிறேன். அதுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து இப்போ அம்மா வந்து தான் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி சமாளிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. கூலி வேளையில் கிடைக்கும் ஆனந்தியின் ஊதியம் அவரது கணவரின் மருத்துவ செலவுக்கே பற்றாக்குறையாக இருக்கிறது. இந்த சூழலில் முதலிடம் பிடித்த தனது மகனை மருத்துவராக்க முடியுமா என கவலைப்படுகிறார் ஜெயசூர்யாவின் தாய் ஆனந்தி. அவனுடைய ஆசை வந்து டாக்டர். அதை வந்து எப்படி நான் படிக்க வைப்பேன்னு என்னுடைய சூழ்நிலைக்கு முடியல. அவனுடைய ஆசை வந்து என்னால நிறைவேற்ற முடியுமாங்கிறது ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. ஆழ்ந்த கோமாவில் இருந்த ஜெயசூர்யாவின் தந்தை அண்மையில்தான் சுய நினைவுக்கு திரும்பினார். தனது மகன் சாதனை படைத்த போதிலும் அவரின் மருத்துவ கல்வி கனவை தன்னால் நனவாக்க முடியாத நிலையில் இருப்பது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, 9 வருஷம் ஆச்சா தெரியல. இப்போ கொஞ்சம் லேசாக திரும்ப கொஞ்சம் நினைவு வருது, லேசாக நினைவு வருது. பையன் ஜெயசூர்யா நல்லா படிச்சுட்டு இருக்கான். முதல் மாணவன் வாங்கிட்டு இருக்கான். என்ன பண்றது தெரியலையே. ஜெயசூர்யாவின் மருத்துவ கல்வி செலவுக்கு அரசு உதவ முன்வர வேண்டும் என்று அவரது உறவினர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக நாமக்கல் செய்தியாளர் துரைசாமியுடன் முருகன் மற்றும் அரிகரீகன்.